ஹாய், ஹலோ, வெல்கம். திஸ் இஸ் லேர்ன் காமெடி தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ்ன்றது என்னென்னா ஒரு மெமரியில் டேட்டாவில் ஒரு கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த கண்டெய்னர் பேர் தான் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா உங்கள் வீட்டில் கிச்சனில் போனீங்கன்னா சக்கரை டப்பா இருக்கும். அதில் வந்து டப்பாவில் சக்கரை போட்டு வச்சு வெளியே வந்து சக்கரைன்ட்டு எழுதி வச்சுருப்பாங்க. வேரியபிள்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். எப்படின்னா இப்போ நம்ம ஒரு டப்பா எடுத்துக்கிறோம், அது வந்து சக்கரைன்னு எழுதி வச்சுக்கிறோம். அதான் கிட்டத்தட்ட இன்ட்டு ஒரு நம்பருன்ட்டு அந்த வேரியபிளை இது பண்ணிக்கிறோம். ஸோ இந்த நம்பருன்றதான் வேரியபிள் தான் அந்த கண்டெய்னர். அது வந்து என்ன டைப்புன்னு நம்ம இங்கே இது பண்ணியிருக்கோம். ஸோ கீழே வந்து அந்த கண்டெய்னரில் நம்ம ஒன்று போட்டு வைக்கிறோம். இப்போ என்ன ஒரு நம்ம 12ன்னு போட்டு வைப்போம். ஸோ இவ்வளோ தான், சிம்பிள். ஸோ அப்போ நம்ம ஒரு வேரியபிள்னால் என்ன பண்ணுறோன்னா அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா அதுக்கு ஒரு நேம் வைக்கிறோம், அது என்ன டைப்புன்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம், அடுத்து அதில் வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த 12ன்ற நம்பர் வந்து இந்த நம்பருன்ற வேரியபிளில் இப்போ ஸ்டோர் ஆகிருக்கும் மெமரியில். நம்ம ஏன் இந்த மாதிரி வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறோன்னா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிறப்ப வந்து நம்மளுக்கு ஒரு டெம்பரவரியாக ஒரு டேட்டா ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ நம்ம இதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம எந்த ஆப்ரேஷன்ஸ் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறப்ப கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக ரீடபுளாக இருக்கும். ஜாவாவில் வந்து மொத்தம் 2 டேட்டா டைப் இருக்குது, ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ன்ட்டு. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்லாம் என்னென்னா இன்ட்டு, டபுள், கேர், பூலியன், ஃப்ளோட், லாங், பைட், ஷார்ட் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதுக்கும் ரெஃபரன்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ்னால் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்லாம் ஆல்ரெடி ஜாவாவில் இன்பில்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ஏற்கனவே அவங்களே டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்புன்றது நம்மளாக யூசர் டிஃபைன் பண்ணுறது. அண்டு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னன்னா இப்போ ஸ்ட்ரிங்குன்றது ஒரு ரெஃபரன்ஸ் டேட்டா டைப், சரியா? ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு எல்சிடின்னு வச்சுக்குவோம். இப்போ இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா நம்பருன்ற வேரியபிளில் 12 வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். 12ன்ற ஒரு டேட்டா இன்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இது வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். பட் இதே நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் இந்த இதுட்ட வந்துட்டிங்கன்னா நேம்ன்றதில் வந்து நம்ம எல்சிடின்றதை ஸ்டோர் பண்ணி வைக்கல. இது வந்து ஒரு இடத்துல ஆல்ரெடி மெமரி ஸ்டோர் ஆயிரும். இதோட அட்ரஸ் தான் நேமில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நேம்கிட்ட வந்து அந்த அட்ரஸ் தான் இருக்கும். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இதோட அட்ரஸ் தான் நேம்கிட்ட இருக்கும். ஸோ இதை வந்து இது வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் சொல்லலாம். டிக்ளரேஷன் இது வந்து இனிஷியலைசேஷன். ஸோ நம்ம வந்து வேரியபிள் நேமிங் ஆஃப் வேரியபிள்ஸ்க்குமே நிறைய ரூல்ஸ் இருக்குது. எப்படின்னா இப்போ வந்து ஒரு இன்டீஜர்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். அதில் வந்து என்னென்னா ஸ்டார்டிங்கில் வந்து எந்த சிம்பிள்ஸும் இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு இது வந்து எப்போயுமே ஒரு லெட்டர் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லெட்டரில் தான் ஒரு வேரியபிள் வந்து எப்போயுமே ஸ்டார்ட் ஆகணும். நெக்ஸ்ட்டு நம்பர்லேயுமே ஸ்டார்ட் ஆகக்கூடாது. பட் அடுத்து வேணால் நம்பர் வச்சுக்கலாம். அடுத்து வந்து வேரியபிள்ஸ்லாம் வந்து கேஸ் சென்சிட்டிவ்னால் இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே நம்பர்னு ஒன்று போட்டிருக்கோம். திரும்ப நான் இன்ட்டு நம்பர்னு ஒன்று டைப் பண்ணுறேன்னு வைங்களேன், கேப்ஸில் டைப் பண்ணுறேன்னு வைங்க, இன்ட்டு நம்பர் ரெண்டுமே ஒரே தான். பட் அது வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்குது, வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. இது வேறு, அது வேறு. இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். எஸ்ஓட் போட்டு டேப் அமைக்கிறேங்க. அது வந்து என்னது நம்பர். ஸோ இது ரன் பண்ணோம்னா ஸோ 12, 13 ரெண்டுமே வேறு நம்பர் வருது. எதனாலனா ஜாவா வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ நம்பர் 12ன்றது இந்த ஸ்மால் லெட்டரில் எழுதியிருக்க நம்பர் வேறு, இந்த கேபிட்டல் லெட்டரில் இருக்க நம்பர் வேறு. ஸோ நம்ம இன்னும் 4-5 வேரியபிள்ஸ்லாம் டிக்ளேர் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ டபுள்னா என்னென்னா நம்ம டெசிமல் வேல்யூஸ்லாம் டபுள்னு சொல்லிக்குவோம். இப்போ வந்து ஒரு சேலரின்னு வச்சுக்கோங்களேன். சேலரி ஈக்குவல் டு எவ்வளோ வச்சுக்கலாம், ஒரு 30K. இதில் வந்து நம்ம இந்த மாதிரி டெசிமல் வேல்யூஸ் இது பண்ணுறோம், நம்ம டபுள் யூஸ் பண்ணுவோம். அடுத்து கேருன்ட்டு ஒரு டேட்டா டைப் இருக்குது. அது வந்து என்னென்னா
ஒரு கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. கேரக்டர்ஸ்லாம் நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். அடுத்து வந்து இப்போ ஒரு பூலியன் ஒரு டேட்டா டைப் இருக்குன்னு வைங்களேன். இது வந்து என்னன்னா சும்மா இது வந்து எப்படி வச்சுக்கலாம்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் இந்த பூலியன் டேட்டா டைப்பில் இருக்கிறதே. ஸோ நம்ம இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா அடுத்து. கண்ட்ரோல் salary grade is true. ஸோ இப்போ வந்து நம்ம பூலியன் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. இது வந்து நம்மளோட கேரக்டர், இது வந்து நம்ம டெசிமல், இது வந்து அந்த 2 கேஸ் சென்சிட்டிவ். இந்த மாதிரி தான் நம்ம வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து இப்போ வேரியபிளில் கீ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்லாம் என்னென்னா, வேரியபிள் வந்து டெம்பரவரியாக தான் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிறப்ப மட்டும் தான் இருக்கும். இதில் வந்து ப்ரிமிட்டிவ் ரெஃபரன்ஸுன்ட்டு 2 டைப் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோம். ப்ரிமிட்டிவ்ன்றது என்னென்னா ஒரு வேரியபிளில் டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். ரெஃபரன்ஸ்னால் ஒரு அது வந்து டேட்டா ஸ்டோர் ஆகுது. அது வந்து அட்ரஸ் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஒரு வேரியபிள் வந்து யூஸ் பண்ணோம்னா அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருந்துருக்கணும். அதே நேரத்தில் நம்ம நேமிங் ரூல்ஸ்லாம் நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு வந்து லெட்டர்ஸில் தான் ஆரம்பிக்கணும், சிம்பிள்ஸ் வச்சு இது பண்ணக்கூடாது. அடுத்து வந்து ஜாவா கேஸ் சென்சிட்டிவ். நெக்ஸ்ட் முக்கியமான நேமிங் ரூல் என்னென்னா கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இன்ட்டு, கிளாஸு, டபுள் இந்த மாதிரி ஆல்ரெடி ஜாவாவில் இன்பில்ட்டாக இருக்க வேர்ட்ஸ்லாம் ஆல்ரெடி அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ தேங்க்யூ, see you in next video.